இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 9th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம டிவிஷன் மெத்தட் பற்றி செய்ய போகிறோம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்கள். 2289 x power 4 minus 612 x cube plus 970 x squared minus 684 x plus 361. இப்போ இதில் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக நம்ம எடுக்கும்போது இது ஒன்று மட்டும் வரும். ஸோ எக்ஸ் பவர் 4, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4. 289ங்கிறது எதனுடைய ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னா 89 அப்படிங்கும்போது 17 ஸ்கொயர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா 7 7 49 அந்த கான்செப்ட் படி 17 ஸ்கொயர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 17 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதே 17 எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இங்கே எழுதணும். 17 இன்ட்டு 17 289 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்த 2 எலமெண்ட்டுமே நம்ம வந்து கீழே எழுதணும். ஸோ மைனஸ் 612 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 970 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே என்ன ஸ்டெப்புங்கிறத மறந்துடாமல் இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 34 எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ இந்த 34 எக்ஸ் ஸ்கொயர்டு கூட எந்த நம்பரை கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 612 வருது அப்படிங்கிறது தெரியணும். ஆல்ரெடி இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ அதோட எக்ஸையும் சேர்த்துக்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கும் இங்கே மைனஸ் தான் வேணும். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள். 34 கூட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா 8. ஸோ 18 போடலாம். கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஸோ 18 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே எக்ஸ் க்யூப் வேணுங்கிறதுனால எக்ஸ். இங்கே என்ன எழுதணுமோ அதே தான் இங்கேயே எழுதணும், 18x. ஓகே. ஸோ இந்த 18 கொண்டு போய் 34ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் 612 எக்ஸ் க்யூப் வரும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 இன்ட்டு 18 எவ்வளோன்னு பார்க்கணும். 64 324. ஓகே. ஸோ 324 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம், இது கேன்சல் ஆகுது, இது மைனஸ் பண்ணுறோம். அப்போது 646 வருது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து நம்ம அடுத்து இருக்க ரெண்டையுமே நம்ம கொண்டு வந்து கீழே இறக்கிடலாம். இந்த மாதிரி தான் ஃபேக்டர் ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. ப்ளஸ் 361 கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இப்போ இங்கே என்ன இருக்குதோ அதில் 34 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இந்த மைனஸ் 18x இருக்கு இல்லையா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 36x. ஓகே. இந்த மாதிரிலாம் உள்ளே வரக்கூடாது, எனக்கு இங்கே இடம் இல்லாதனால நான் உள்ளே எழுதிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, 36x. ஸோ இப்போ நம்ம எழுத போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் 646 வரணும். அப்போனா இங்கே எந்த நம்பரை கொண்டு வந்து இந்த 34 மல்டிப்ளை பண்ண, இங்கே எப்படி 18 இன்ட்டு 34 612 வந்துச்சோ அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் போட்டு அதை 34 எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த 646 வருதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ளஸ் தான், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வரும். ஸோ ப்ளஸ் 19. ஓகேவா? ஸோ இந்த 19 கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 646 எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அதுக்கு அடுத்தது மைனஸ் இருக்குது. ஸோ 19 இன்ட்டு 36 என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ 684 தான் வருது எக்ஸ். ப்ளஸ் 19 இன்ட்டு 19 என்ன வருதுன்னு பாருங்கள். த்ரீ 361 தான் வருது. ஸோ இப்போ எல்லா சைனையும் மாற்றுங்க. கேன்சல் கேன்சல் கேன்சல், 0ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னதுன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய கொஷின் தான் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17x² minus 18x plus 19.
இதில் கொஞ்சம் இந்த மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. ஓகேவா? ஸோ 289னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வருதுன்னு பார்க்கணும். கவனமாக இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இது கூட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 612 வருதுன்னு பார்த்தா அந்த நம்பரை இங்கே போடணும், அதே நம்பரை இங்கேயும் போடணும். ஏன்னா இதை கொண்டு போய் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், அந்த நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்துடும். இதே கான்செப்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 9th sum is over. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகே, தேங்க்யூ.